பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துவேலும் கதிரும் ரெண்டு பேருமே கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறது சக்திவேலுக்கு தெரியுது. உடனே சக்திவேல் ரொம்பவே கோபப்படுறாங்க. அண்ணன் ஒட்டு மொத்தமாவே மாறிட்டாரு. இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு இருந்தா நம்மள விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. இப்பவே போயிட்டு அண்ணன் கிட்ட கேட்கலான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இல்ல கையும் காலமா மாட்டினதுக்கு அப்புறம் என்ன விஷயத்த சொல்லி சமாளிக்கிறாங்கன்றத பார்ப்போம். எவ்வளவு தூரம் தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போகுதோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு சக்திவேல் முடிவு பண்றாங்க. இப்ப சக்திவேல் நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க. கோபமாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேல் சக்திவேல் கிட்ட போயிட்டு, சக்தி, நாளைக்கு மில்லு வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ. நான் ஒரு வாரத்துக்கு நான் மில்லு பக்கம் வர மாட்டேன். அடிக்கடி ஒருத்தரை பார்க்க போகணும். அங்க போறதுனால என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்றாங்க. உடனே சக்திவேல் என்னென்ன யார்கிட்ட போறீங்க, அடிக்கடி போவீங்கன்னு வேற சொல்றீங்க, நீங்க எங்க போறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே எந்த பதிலுமே முத்துவேலால சொல்ல முடியல. இல்ல, ஒருத்தரை பாக்குறதுக்காக லேண்ட் விஷயமா பார்க்க போறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க. அண்ணே, எனக்கு தெரியாத லேண்ட் விஷயத்த யாருக்கிட்ட பார்க்க போறீங்க? எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நானும் உங்க கூட நாளைக்கு வரேன். நாளைக்கு தானே போக போறீங்க, நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. ஏண்டா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா சக்தி? எதுக்காக நீ வரேன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணே, எனக்கு உங்க மேல நம்பிக்கைன்றது கொஞ்சம் கூட கிடையாது. நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க போலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வடி வந்த இடத்துக்கு வராங்க. காந்திமதி, மாறன் எல்லாருமே வராங்க. ஆத்தா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? உன் பெரிய பையன் என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. நான் கேட்டா அதுக்கு அவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன விஷயம், என்ன ஏதுனால நீ கேட்க மாட்டியான்னு சொல்றாங்க. முத்து, என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு முத்துன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் லேண்ட் விஷயமா ஒரு இடத்துல லேண்ட் வாங்க போகிறேன். அதுக்காக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அதை இவன் புரிஞ்சுக்காம தேவையில்லாம என்கிட்ட சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கான். என்ன தம்பி, எப்ப பாரு உங்க அண்ணாவை சந்தேகப்பட்டுட்டு தான் இருப்பீங்களா? இப்ப வரைக்கும் அவரு ஏதாவது மறைச்சு உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணிருக்காரா? இல்ல நாங்க தான் சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்கோமா? குடும்பமா எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சுதானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அவருக்குன்னு 1008 வேலை இருக்கும். அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா? அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஏன் நீ, இத்தனை வருஷமா நான் எங்க போனாலும் நானும் அண்ணனும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும் தானேன்றாங்க. ஆமா, தெரியும் தான் தம்பி, இல்ல நல்லா நான் சொல்லல. அதுக்காக அவருக்கு என்ன விஷயமா போறாருன்றத அவர் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. அதையும் மீறி நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம்? உங்களுடைய நினைப்பு முழுக்க சொத்தை நாங்க ராஜி பேருக்கு கொடுத்துருவோன்றது மட்டும் தானே? இல்ல தம்பி, ராஜிக்குன்னு ஒரு பைசா கூட நாங்க கொடுக்க மாட்டோம். சொத்து முழுக்க எங்களுடைய பங்கும் சேர்ந்து குமாருக்கு தான் வரும். இப்போ உங்களுக்கு நிம்மதியா திருப்தியா அதுக்கான உயில் எல்லாமே உன் அண்ணா ரெடி பண்ணிட்டாரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை நீ பாருன்னு சொல்லிட்டு இப்ப உயிலோட பேப்பரை காட்டுறாங்க. இதை பார்த்ததும் சக்திவேலுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. உடனே சக்திவேல் கேக்குறாங்க, என்ன இவ்வளவு சீக்கிரம் உயில் எழுதணும்னு என்ன அவசியம் இருக்கு? எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் நீ உயில் எழுதணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டா, உயில் எழுதினாலும் ஏன் எழுதுன, எதுக்காக எழுதுனன்னு சொல்லி கேக்குறேன். இப்பவும் இப்படி கேட்டா என்னதாண்டா அர்த்தம், உனக்கு என்னதாண்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அண்ணன் நடந்துக்கிற விதம் எல்லாமே ரொம்பவே தப்பா இருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு அண்ணன் போறாருன்னா அண்ணன் கூட நானும் போக போறேன். அண்ணன் எங்க போறாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த கதிர் கூட அண்ணன் உறவாடுறாரு. அந்த கதிர் கெட்டவன். அவன் நம்ம வீட்டு சொத்துக்காக மட்டும்தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேலுக்கு கதிரை பத்தி தப்பா பேசுனது கோவம் வருது. நான் கதிர் கூட தான் போறேன்றது உனக்கு தெரியுமா சக்தி? தேவையில்லாமல ஏன் பேசிட்டு இருக்க? நான் முக்கியமான வேலையா போறேன், அவ்வளவுதான் சொல்லி கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. போனேன் போ, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னு நினைக்கிற, ஆனா முடியவே முடியாது. நீ யார் கூட எப்படி போக போறன்றது எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சக்திவேல் இப்ப முத்துவேல் யோசிச்சுட்டு இருக்காங்க. சக்திக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதுக்குள்ள எப்படியாவது ஆபரேஷன் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிடலாமா? அதுதான் சரியா இருக்குமான்னு சொல்லிட்டு முத்துவேல் யோசிக்கிறாங்க. இல்ல, வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம இந்த விஷயத்த கதிர்கிட்ட சொல்லிடலாம், கதிரை வர வேண்டாம்னு சொல்லிடலாம்னு சொல்லி முத்துவேல் முடிவு பண்றாங்க. இப்ப முத்துவேலும் கதிரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போற விஷயத்த சக்திவேல் எப்படி தெரிஞ்சுக்க போறாங்க? சக்திவேல் ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டாலும் முத்துவேலுக்கு இருக்கிற பிரச்சனைய சக்திவேல் தெரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத
வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.